வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரதரில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு கலர் A3 பிரிண்டர். இந்த பிரிண்டரை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புது வியூவராக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. பக்கத்தாலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. அதனால் என்னாச்சுன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு என்னென்னா ஒரு அடுத்தடுத்து வீடியோ போடுறப்போ அது ஒரு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பிரிண்டர் பிரதரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க, A3 பிரிண்டர். இந்த மாடல் பார்த்திங்கன்னா MFC-T4500DW இந்த பிரிண்டர் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரிண்டரை ஒரு ரிவ்யூ பண்ணி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். சரி, இந்த பிரிண்டரில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு நான் சொல்லிடுறேன். அப்புறம் தேவைப்படுறவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு லோக்கல் ஏரியா இருந்தால் அவங்ககிட்ட கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாடல் யார் யாருக்கு யூஸ் ஆகுன்னு நான் சொல்லிடுறேன். இது ஒரு கமர்ஷியல் பர்பஸாக கூட இந்த பிரிண்டர் எடுத்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடையில் A3 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஜெராக்ஸோ அல்லது பிரிண்ட் அவுட்டோ ஏதோ அந்த மாதிரி A3 சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலு, காலேஜு, அந்த ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணலாம். அப்புறம் டிசைனிங் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் டிசைனிங் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பிரிண்டர் கண்டிப்பாக சூட் ஆகும். ஏன்னா இதில் A3 இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் லேசரு அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி வரும். ஆனால் கலர்லேயே ஒரு A3ன்னா ஒரு ஆவரேஜ் பெட்டரில் பார்த்திங்கன்னா இந்த பிரதர் 4500DW இந்த பிரிண்டர் நான் சொல்லுவேன். இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் கஸ்டமர் ஒருத்தர் கொடுத்துருந்தோம். அவர்கிட்ட பர்மிஷனில் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஆல்ரெடி இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அக்டோபர் வாக்கில் இந்த பிரிண்டர் கொடுத்துருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிரிண்டரோட ரேட்டு பார்த்திங்கன்னா 52 சம்திங் வந்துச்சு ரேட்டு. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிருக்கு. ஆனால் இது இப்போ இருக்க ரேட்டாக நினச்சிக்காதீங்க. அப்போ 52,000 உங்கள் பட்ஜெட் இதில் 50க்கு மேலே தான் வரும், 50க்குள்ளே வராது. அதாவது அது இல்லாமல் உங்களுக்கு இதில் இன்டேங்காக இருக்கனால ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லைனா கூட நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஷட் டவுனாக இருந்தால் கூட நீங்கள் சின்ன யூபிஎஸ் வச்சுருந்தா கூட அதில் கூட போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கரண்ட்டு கன்சப்ஷன் ரொம்பலாம் இழுக்காது, நார்மலாக தான் இழுக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸ்கூல், காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஜெராக்ஸ் கடை வச்சு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது போக பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கும், இந்த டிசைனிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகும். டெக்ஸ்டைல்ஸில் இந்த சாம்பிள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அந்த என்னென்ன ஐட்டங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் நம்ம கலரில் வேணும், A3 சைஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரிண்டர் கண்டிப்பாக சூட் ஆகும். அதான் டிசைனிங் ஒர்க் சம்மந்தப்பட்டவங்க, ஜெராக்ஸ் ஒர்க் சம்மந்தப்பட்டவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரிண்டர் கண்டிப்பாக சூட் ஆகும். சரி, ஓகே. இந்த பிரிண்டருக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கலாம். இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா பேசிக்காக பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் A3 பிரிண்டர். அதாவது மல்டி ஃபங்க்ஷன் A3 பிரிண்டர்னால் நார்மலாக நம்ம சின்ன பிரிண்டரை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதில் பார்த்திங்கன்னா A4 சைஸுக்குள்ளே பிரிண்டர் எடுப்போம், A4 சைஸுக்குள்ளே ஜெராக்ஸ் எடுப்போம். அதுக்கு மேலே கொஞ்சம் வரப்போ லீகல் சைஸில் ஜெராக்ஸ் எடுப்போம், லீகல் சைஸில் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா A3 சைஸ் வரைக்கும் நம்ம அதாவது ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இது ஒரு டூப்ளெக்ஸ் பிரிண்டர். நீங்கள் பிரிண்ட் கொடுக்குறப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அடித்து வரும். இதில் வைஃபை இருக்குது. சரி, ஓகே. இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் திரும்ப சொல்லிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்டரோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா அப் டு 22 IPM வரைக்கும் நம்ம வச்சு தாராளமாக எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. ஃபாஸ்ட் மோடில் வச்சு எடுத்திங்கன்னா 35 PPM வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் டைம் பார்த்திங்கன்னா 6 செகண்ட்லேயே உங்களுக்கு பிரிண்ட் அடித்து வெளியில் வந்துடும். இதோட ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 1200 4200
டிபி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 சைடு எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நம்ம தாராளமாக வந்து பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கலாம். ஜெராக்ஸ் மட்டும் ஒரு ஐடி காப்பி அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரே இதில் பேப்பரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்டர்லெஸ் பிரிண்டிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இதில் பார்டர்லெஸ் பிரிண்டிங் இருக்குது. அது மூலிமா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கலர் அவுட்புட்டு வயா பிரதர் இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க, அதுலேயும் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து இங்க் சேவ் மோட் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. மொபைல் பிரிண்ட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் மொபைல் பிரிண்ட்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மொபைல் பிரிண்ட்லேயே வந்து ஸ்கேன் இது பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. இது வந்து முழுக்க வந்து ஒரு வைஃபை பிரிண்ட்ருன்னு கூட சொல்லலாம். இது வைஃபை இருக்குது. ஸோ நீங்கள் மொபைல்லேருந்து எதாவது பிரிண்ட் கொடுக்கணும், மொபைல்லேருந்து எதாவது ஜெராக்ஸ் எடுக்கணும், மொபைல் மூலிமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வைஃபை இருக்கனால இதோட பிரதரோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் தாராளமாக அதிலிருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோட காப்பி ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப் டு வந்து பார்த்திங்கன்னா 15 IPM வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பிளாக்கில் வந்து 15 IPM வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கலரில் வந்து பார்த்திங்கன்னா 11 IPM வரைக்கும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் காப்பி சைஸ் வந்து A3 வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இதோட என்லார்ஜ்மெண்ட் அப்புறம் ரிடக்ஷன் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 25% 400% வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேஸ் கலரில் வந்து ரிமூவல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அப்புறம் ஸ்கேன் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கேன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு A3 வரைக்கும் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் அப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப் டு வந்து 1200 2400 டிபி வரைக்கும் நம்ம ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபேக்ஸ் கூட இருக்குது. அது மெயினாக இப்போ ஏதாவது ஒரு ஃபேக்ஸ் அனுப்பணும் அப்படின்னா கூட நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த காலத்தில் யாரும் ஃபேக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப கம்மி தான். பட் இதில் அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா A3 வரைக்கும் நம்ம ஃபேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஹேண்ட்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 250 சீட்டு வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அது வந்து 80 GSM இருந்ததுன்னா பெட்ரு. அதே மாதிரி இன்புட் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 100 சீட் வந்து 80 GSM வரைக்கும் வரும். பேப்பர் அவுட்புட் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 100 சீட்டு வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். A4லேயும் லெட்டர்லேயும். அதே மாதிரி அப் டு 50 சீட் வரைக்கும் ஓவர் A4 லெட்டர் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய ட்ரே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து A3 பேப்பரும் வச்சுக்கலாம், அதாவது A4ம் வச்சுக்கலாம், லீகலும் வச்சுக்கலாம். அந்த ட்ரேவை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு கூட அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ டாக்குமெண்ட் ஃபீல்டில் வந்து மேலே வந்து 50 பேஜஸ் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஷார்ட் காப்பி அப் டு 30 பேஜஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா 80 GSM இருந்ததுன்னா உங்களுக்கு பேப்பர் சிக்காமல் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நீட்டாக வந்துட்டுருக்கும். அதே மாதிரி வேறு என்ன இதிலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இதோட மெமரி வந்து பார்த்திங்கன்னா 128 MB வரைக்கும் இதோட மெமரி இருக்குது. அதே மாதிரி இதில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச்சு டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா நம்ம மெனுவெலாம் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மெனுவிலையும் நம்ம போய் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்தாலேயே வந்து பார்த்திங்கன்னா USB போர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதாவது பென்ட்ரைவ் வச்சுருந்தீங்கன்னா பென்ட்ரைவில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவோ மேட்ரு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதிலேயே போட்டு நம்ம அதிலேருந்து செலெக்ஷன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். மெமரி கார்டு கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ லேண்ட் கனெக்ஷன் போட்டு நெட்வொர்க் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த நெட்வொர்க்கும் போட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பியும் இருக்குது, வைஃபையும் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே இருக்குது, எதுவும் மிஸ் ஆகலை. அதே மாதிரி யூஎஸ்பி டேரக்ட்மெண்ட்டில் எடுத்துக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகுங்க. Windows 7, Windows 8, 10, Mac எல்லாத்துக்குமே இந்த பிரிண்டர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்க் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 கலர் வருது. பிளாக்கு, மெஜந்தோ, எல்லோ, சியான்னு சொல்லிட்டு 4 கலர் வருது. எப்சனில் வர மாதிரி, கெனாலில் வர மாதிரி இந்த 4 கலர் பேசிக் இதில். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்க் பாட்டிலோட ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா A4 நீங்கள் நார்மலாக A4ல் எடுத்திங்கன்னா 6500 பேஜஸ் வந்து பிளாக்கில் வரும்னு இவங்க சொல்கிறாங்க. கலரில் வந்து 3, அதாவது சியான், மெஜந்தோ எல்லாம் 3 கலந்து 5000 பேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதோட இங்க் பாட்டிலோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா BTD 60BKங்கிறது வந்து பிளாக்குக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6500 பேஜஸ் வரும், கொஞ்சம் பாட்டில் பெருசாக இருந்ததுன்னா. அதேமாதிரி BT500 கலரு மெஜந்தா எல்லோக்கு அப்ராக்சிமேட்டாக ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 5000 பேஜஸ், அதாவது A4 சைஸுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா A3 பிரிண்டர் நான் இது தூக்கிட்டு வரப்பே பெரிய பாடுபட்டுட்டேன். அவ்வளோ பெரிய பிரிண்டர் A3. இதோட இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19.14 20 கிலோ பக்கம் இருக்குங்களுக்கு, 20 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறது, கம்பெனி கொடுக்குறது 1 இயர் வாரண்ட்டி.
அப்படி இல்லாட்டினா 1,00,000 பேஜஸ் வரைக்கும் இவங்க வாரண்டி தராங்க. அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க் பாட்டிலோட காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்க் பாட்டில் பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 680-70 அந்த ரேஞ்சு தான் வரும். கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 420-30 அந்த சம்திங்கில் தான் வரும். உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே சேர்ந்தால் ஒரு 2000 ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அதாவது கலர் செட்டு பிளாக்கு, மெஜந்தோ, எல்லாசியான்னு சொல்லிட்டு 4 கலர் சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு கம்மியாக தான் வரும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இப்போ மெயினாக வந்துட்டு இதில் வந்து எது இல்லைன்னு நம்ம சொல்லி விடுபட்டுருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் கலர் ஜெராக்ஸ் A3யில் கலர் ஜெராக்ஸ் எடுக்கணுமா எடுத்துக்கலாம். கலர் பிரிண்ட் அவுட்டு A3 வரைக்கும் நம்ம எடுக்கணுமா எடுத்துக்கலாம். சரி, வைஃபைலேருந்து நம்ம பிரிண்ட்டு கொடுக்க முடியுமா கொடுத்துக்கலாம். நெட்வொர்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க் இருக்குது. சரி, USB இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. அது போக சைடில் வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் அதே மாதிரி மெமரி கார்டும் போட்டு எடுத்துக்கலாம். மேலே A3 வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். A3யில் வந்து ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம். மல்டிபர்பஸ் ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த பிரிண்டரில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மினி கலர் ஜெராக்ஸ் மிஷினே சொல்லலாம். உங்களுக்கு வந்து ரேட்டு மட்டும்தான் வாங்குறப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எபோவ் 50 வந்துடும் இதோட பட்ஜெட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரிண்டர் வாங்கி யூஸ் பண்ணலாம். காரணம் என்ன, நிறைய பேர் ஜெராக்ஸ் கடையில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஜினியரிங் நான் வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் இந்த பிரிண்டர் கொடுத்துருந்தோம். அவங்க வாங்கி நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இதை வீடியோ போடாமல் ரொம்ப நாளாக விட்டுட்டு இருந்தோம். சரி, இதை போட்டு விட்டுலான்னு சொல்லி இன்றைக்கி போட்டுவிட்டோம். ஸோ இந்த மாதிரி இது வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்கி தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரதரில் T4500DW இந்த பிரிண்டரை பார்த்தோன்னா ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு பிரிண்ட் ஃபேக்டரி வீடியோவில் சந்திக்கலாம்.